போப்பா. அப்புறம் டீ குடிக்க வருவல்ல, அப்பவா பார்த்துக்கிறேன் உன்னை. ஆலய மூஞ்சியம் பாரு. இவர் டீ சாப்பிட வராருன்னு தான் டீ கடை வச்சிருக்கோம். இல்லைன்னா டீ கடை இழுத்து மூடிடும். படா. வாமகி. நான் வா வா. அப்புறம் யாருண்ணா காலங்கதான் தெரிச்சு ஓட்டிட்டு இருக்காரு? யாரு அவரா? அவரை தெரியல? யாரு? தெரிக்க விடலாமா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படத்தோட டைரக்டர் அவரா? நல்ல கலெக்ஷன் வச்சு தெரிஞ்சுதான் பேசிக்கலாம்ல. படமாடாது, உக்காந்து பார்க்க முடியல, விட்டு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கான். இவன்லாம் டைரக்டர்னா அப்புறம் பாரதி ராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம் இவங்கெல்லாம் யாரா? யோ நீ இப்படியே பேசிட்டு அப்புறம் நான் மட்டும் தான் உங்க கடைக்கு டீ குடிக்க வர போறேன். போடா போடா. டீ கடையில டிஃபன் கடை வச்சுட்டு போவேன். போட்ட காசுக்கு மேலே ப்ரொடியூசர் காசு குத்தாலே அவன் டேரக்டர் தான். சினிமான்றது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஆர்ட். உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், விட்டு படம் எடுன்னு எடுப்பியா? நான் ஏன் அதெல்லாம் எடுக்க போகிறேன்? எடுக்க மாட்டேன்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு பேசுற? சரி டென்ஷன் ஆகுத, டீயை போடு தலை வலிக்குது. சரி சரி நீ போய் உட்கார், டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடி. மதி காஃபி போடலாமாடி? இல்லடி, நிறைய வேலை இருக்கு. மார்னிங்லேருந்து பார்த்துட்டே இருக்க, அதை யோசிச்சுட்டே இருக்க. முகி ஓகே சொல்லிட்டானா? இன்னும் இல்லை, இனிமே தான். எனக்கு ஏதோ நீ தப்பு பண்ணுறியோன்னு தோணுது. இதெல்லாம் சரியா வருமானு யோசிச்சுக்க. பசங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் மதிக்க கூட மாட்டானுங்க. நீ வேற லிவிங்கில் வேற இருக்க. ஸோ பி கேர்ஃபுல். கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் சேஃப்டி. அவன் ஏன் முகி, அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ உன் வேலையை பாரு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வயிற்றுச்சல் பிடிச்சவ. 2வது ஒரு கதை பண்ற, நீ ரெடி பண்ணிட்டியா? 2வது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். முடிச்சோடனே ப்ரொடியூசர் போய் மீட் பண்ண வேண்டியதுதான். நம்மக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, கோயம்புத்தூர் பார்ட்டி, மில்லு ஓனரு, நிறைய பைசா வச்சிருக்காரு. என்ன ஒன்று, லேடிஸ் வீக்கு. அவரை வேணா போய் பார்க்கலாமா? நான் டேரக்டருக்கு மட்டும் சினிமா தெரிஞ்சா போதாது, ப்ரொடியூசருக்கும் சினிமா தெரியணும், இல்லாட்டி நம்ம தலை தான் உருளும். அப்படியா சொல்கிற? தம்பி இந்தா முதல்ல டீ குடி. நான் ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், சும்மா பல்பிக்ஷன் லெவலுக்கு டெரராக இருக்கும். நம்ம டீ கல்லையே ஒரு டிஸ்கஷனை போட்டுருவோமா? என்ன ஃபோன் வருது பாரு. ஐயோ, ஹலோ. எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன், உன்னை ஆளை காணோம். மா உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன், சொல்ல முக்கெல்லாம் வராது சொல்லிட்டு. ஏமா இப்படி பண்ணுற? அடி பின்னிடுவேன் உன்னை. நான் உன் அம்மாடா, சீக்கிரம் வா. அதனால தான்மா சொல்கிறேன். ஐயோ சரி, 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வரேன். சரி சரி வா. அண்ணா நான் கிளம்புறேண்ணே. அம்மா நான் சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்காங்க. என்ன? இல்லைண்ணே, ஏன் வந்திருக்கான்னு தெரில, நான் போய் பார்த்து வந்துடுறேன். டீ சாப்பிட்டு போடா. இல்லைண்ணே நீங்கள் சாப்பிடுங்க. சரி சீக்கிரம் போய் என்னன்னு பார்ப்போ, பார்த்து போ. என்னடா அது கோலம், தாடியும் மூஞ்சியும் சேவ் பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா? மா ஏமா சொல்ல முக்கலமா வந்த? கேக்குறான் பாரு கேள்வி, வந்தது வராததுமா. சரி நீங்க ஏறு, நான் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ உள்ள வரணும், ஓகேவா? என்ன பண்றான் இவன்? என்னடா அது பாட்டிலு? குடிக்கிறியா நீ? மா இது ஜூஸ் பாட்டில்மா. அம்மாவை பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? இது பீர் பாட்டில்னு கூடவா எனக்கு தெரியாது? மா இது உண்மையிலே ஜூஸ் பாட்டில் தாமா. டேய் எப்பத்துல இருந்துடா குடிக்கிற? மா பீர்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தாமா, சும்மா ஓவர் ரியாக்ட் பண்ணாத. இது ஜூஸ் பாட்டில் தாமா. போடா. பாரு எல்லாத்தையும் மறைச்சியே, இத மறைச்சியா? சிகரெட்டு, தண்ணி, இன்னும் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் வச்சிருக்கடா? மா அதெல்லாம் இல்லம்மா. அம்மா உன்னை நல்லா வளர்க்கலையா?
என்ன கன்றாவிடா இது? பாவி மதி, என்னடா பண்ணி வச்சிருக்க? மாமாமா, அது என் படத்துல வேலை செய்யற ஆர்டிஸ்டோடதுமா. நேத்து ரிஹர்சல் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடா ரிகர்சல்? அப்படி என்னடா படம் பண்ற? அம்மா, இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரிஞ்சிடும். அதான் சொல்லாம கொள்ளாம வராதன்றது. ஏமா உனக்கு இதெல்லாம்? டேய், யாரா அவங்க? சொல்லவே இல்ல. அம்மாவா? பூ பூ இருடா. யாருடா இவ? இவளுக்கு என்ன கதை வச்சிருக்க? அம்மா, இவங்க தான்மா எங்க படத்துல வர ஹீரோயின், ஆர்டிஸ்ட். இவளுக்கு இங்க என்ன வேலை? அது ஒன்னாந்தானமா நல்ல கெமிஸ்ட்ரி வரும், படமும் நல்லா வரும். அதனால தான்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். Anything but Kalyanam. Anything but Kalyanam.